ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் ஆரி எண்டு நாட் போடுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நம்ம எந்த இடத்துல நாட் போட்டு முடிக்கிறோமோ அந்த இடத்துல வர கடைசி லூப்பை வந்துட்டு கொஞ்சம் லெந்தாக எடுத்து விட்டுட்டு அதோட பக்கத்துலேயே இன்னொரு லாக் மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அதை கொஞ்சம் கூட லெந்தாக எடுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு போட்ட செயின் கொஞ்சம் சின்னதாகவும் அதை நம்ம செகண்ட் போட்டிருக்க செயினை ஃபர்ஸ்ட் போட்ட செயினோட உள்பக்கமாயிட்டு எடுத்து கொஞ்சம் இழுத்து டைட் பண்ணி விட்டோன்னா லாக் விழுந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு நான் சொல்கிறது மனசிலாகலைன்னாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி முடிக்கிற லூப்பை வந்துட்டு கொஞ்சம் லெந்தாக எடுத்து விட்டுட்டு அந்த லூப் உள்ளாடியே நீடியில் வச்சுட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக்ஸ் செயின் போட்டு அதை இழுத்து விடுறோம். அப்போ அதை இழுத்து விடுற டைமில் ஃபர்ஸ்ட்டு போட்ட செயின் வந்துட்டு சின்னதாயிரும். அதோட லூப் உள்ளாடியே நீடில் வச்சுட்டு செகண்ட் போட்ட ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்த ஸ்டிச்சை வெளியே இழுத்து விட்றோம். அப்புறம் எக்ஸிஸ்டாக நிற்கிற த்ரெட்டை எல்லாத்தையும் கிளாத்தோட அடியிலேருந்து நீடியில் உள்ள அடி விட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு சரி த்ரெட்டில் ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு லென்த்துக்கு ஸ்டிச்சஸ் வேணுமோ அது வரைக்கும் போட்டுட்டு நம்ம முடிக்கிற இடத்துல கடைசியாக போடுற ஸ்டிச்சை கொஞ்சம் நீளமாக போட்டுட்டு அப்புறம் செகண்ட் ஸ்டிச் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட உள்பக்கமாயிட்டு நீடில் விட்டு அந்த ஹூக்கில் பிடிச்சி இழுத்து விட்டுட்டோன்னா டைட் ஆயிரும். அப்புறம் வெளியே நிற்கிற த்ரெட்டை கிளாத்தோட அடிப்பக்கம் விட்டு உள்ளாடி இழுத்து எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு மாடலில் உள்ள ஆரி எண்டு நாட். இன்னொரு டைப் இருக்குது, அதை உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அதை கொஞ்சம் லெந்தாக இழுத்து விட்டுட்டு அந்த லூப்புக்கு உள்பக்கமாயிட்டு போய் ஃபர்ஸ்ட்டு போட்டிருக்க லூப்பை இழுக்கிறோம். ஹூக்கில் மாட்டி விட்டுட்டு இழுத்து விட்டுட்டோன்னா டைட் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு இது செகண்ட் டைப். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக போடுங்க, கொஞ்சம் செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல கடைசியாக போடுற லூப்பை கொஞ்சம் லெந்தாக இழுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம நீடில் த்ரெட்டோடு சேர்த்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி பேக்கில் வந்து கடைசியாக போட்ட செயினோட உள்பக்கமாக நீடில் விட்டு வெளியே இழுத்து எடுத்துட்டு நம்ம கீழே பிடிச்சிருப்போம் இல்லையா த்ரெட்டு, அதை நம்ம கீழ்ப்பக்கமாக இழுக்கிற டைமில் அந்த நீடில் வந்து டைட்டாகி லாக் விழுந்துடும். இது வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம நீடில் ஹூக்கில் வச்சு இழுக்கிற டைமில் அது ஃபஸ்ட்டு லூப் பெரிய லூப் வச்சுருப்போம் இல்லையா, அது மாட்டுக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹூக்கை கொஞ்சம் சைடு திருப்பி வச்சுட்டோன்னா த்ரெட்டு வந்துட்டு ஹூக்கு வெளிப்பக்கமாக வந்து லாக் விழுந்துடும். இது ஆரி எண்டு நாட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நம்ம டைட்டாக போட்டிருக்கோமா அப்படின்றது கீழ்ப்பக்கமாக இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்க்குற டைமில் நூல் கழண்டு வரலன்னா டைட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இல்லைன்னா திரும்ப கழட்டிட்டு திரும்ப லாக் போட்டு விடுங்க. நாட்டு கிளியராக போட்டால் தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு பிரியாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம போட்ட ஒர்க் எல்லாமே கலண்டு வந்துடும், நூல் பிரிஞ்சிடும். நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டோன்னா பீட்ஸ் எல்லாம் கலந்து வந்துடும். அதனால் நாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளியராக பார்த்து கற்றுக்கோங்க. நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த ஒர்க் போட்டாலுமே அது எண்டில் முடிக்கிறதுக்கு இந்த நாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் போட்டு முடித்து எடுத்துட்டோன்னா ஒர்க்கு பிரியாமவும் நீட்டாகவும் இருக்கும். நம்ம வெளியே தெரிகிற த்ரெட்டை வந்துட்டு கீழ்ப்பக்கமாட்டு இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வெளியே த்ரெட்டு நீட்டிக்கிட்டு தெரியாது, நீட்டாகவும் இருக்கும் ஒர்க்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.